தர்ணி இவரை பற்றி சொன்னோன்னா வார்த்தையே இல்லை தர்ணி. எதுனால ஷெட்லேயே இதுதான் பெரிய சிலை. இது பார்த்தீங்கன்னா 18 அடி வரும். இது என்ன வேட்டிலாம் வந்து ஒரிஜினல் வேட்டி மாதிரி இருக்கு. ஆமாம், இந்த டைம் நாங்கள் ஒரிஜினல் வேட்டி துண்டெல்லாம் கட்டியிருக்கோம். பார்வதி சிவன் ரெண்டு சைடுமே காதில் இருக்க மாதிரி. ஹைட் வந்து 12 அடி. பின்னாடி பார்த்தீங்கன்னா 5 தலை நாகம் தாண்டவம் ஆடுற மாதிரி சிவன். இவரு நல்ல மாடல், நல்ல ட்ரெண்டில் இருக்காரு. இவரு போன வருஷம் ஹைதராபாத்தில் ட்ரெண்டிங்ல இருந்த சிவன் மாடல் 3 தலை விநாயகர். பார்த்தீங்கன்னா 5 தலை. இவரு பாத்தீங்கன்னா சண்டைக்கு போற மாதிரி கையெல்லாம் வச்சுக்கின்னு ஒரு ஸ்டைலா கோவமா எங்க போற மாதிரி இருப்பாரு. இது லால்பாத் மாடலு. போன வருஷம் இது கொஞ்சம் டிமாண்டா இருந்தது மாடலு. அவரோட அப்பாவே கட்டி பிடிச்சின்னு இருக்கிற மாதிரி இருக்கிறாரு. சிவலிங்கத்தை கட்டி பிடிச்சி. ஆமா, சிவலிங்கத்தை கட்டி பிடிக்கிறாரு. பேக்ரவுண்ட் ஆச்சு பாத்தியானா நரசிம்மா. இந்த சைடு பாத்தியானா பாம்பு இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா சிங்கம் இருக்கு. ஆன்டிக் பீஸ் முதல்ல இந்த வருஷம் 2026 மாடலு. இவரு தான் போட்டு நம்ம பூஜை பண்ணது. பின்னாடி வந்து பெருமாள் இருக்காரு. போர்ல வந்து அம்புற மாதிரி சிவன் மாடலு. சிவன் வேட்டி மாதிரி பின்னாடி பாத்தீங்கன்னா பிரபாலாம் இருக்கு. 5 தலை பாம்பு அடக்கிற மாதிரிங்கண்ணா. ஆமா, கால் வச்சிருக்காரு. கால் வச்சுன்னு ஓகேங்கண்ணா. பெருசு சிலை பார்க்க கம்பீரமா இருக்கும். பாம்பு சுத்திக்கிட்டு இந்த சைடு 3 பேர், அந்த சைடு 3 பேர் இருப்பாங்க. தலை பக்கத்துல பாத்தீங்கன்னா 5 தலை நாகன். கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்க மாதிரி இருக்கு. இவர் வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா இருப்பாரு. மேல பாத்தீங்கன்னா லட்சுமி, 2 சைடுமே யானை. இந்த பக்கம் சரஸ்வதி, இந்த சைடு சிங்கம். பார்க்கவே ரொம்ப டிஃபரெண்டா இருக்காரு. மாடல் நியூ மாடல் எல்லாம் இந்த வருஷம் ட்ரெண்டிங்ல இருக்கு. ரொம்ப ட்ரெண்டிங்ல இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த சைடு பாத்தீங்கன்னா 4 குதிரை இருக்கும். 4 குதிரைங்க. இந்த சைடு 2 நந்தி, அந்த சைடு 2. இந்த 2 சைடு பாத்தீங்கன்னா புலி. அப்படியே நம்ம இப்ப பார்த்த சிலைங்களோட பிரைஸ் டீடைல் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை எவ்வளவு ஷேர் பண்ணி நம்ம சேனலை 50,000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண வைக்கிறீங்களோ, அந்த 50,000 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆன உடனே நம்ம இப்ப பார்த்த எல்லா சிலைங்களுமே பிரைஸ் டீடைலோட நம்ம டில்லி பாபு அண்ணா சொல்லுவாரு. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம் தர்ணி. பார்த்து ரொம்ப நாளாவது. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் தர்ணி. நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேண்ணா. இந்த வாட்டி நம்ம கிட்ட என்னென்ன மாடல்ல சிலை இருக்கு, எத்தனை அடியில இருந்து எத்தனை அடி வரைக்கும் கிடைக்கும்? நம்ம கிட்ட வந்து இது வந்து 3வது குடோன் தர்ணி. சரிங்கண்ணா. நம்ம இங்க வந்து பாத்தீங்கன்னா 3 அடியில இருந்து 8 அடி வரைக்கும் இந்த குடோன்ல இருக்கும். நம்ம இப்போ வந்து டெமோ பீஸ் எல்லாம் பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்கோம். சரிங்கண்ணா. இப்போ நம்ம கிட்ட 3 அடியில இருந்து 8 அடி வரைக்கும் சிலை இருக்குன்னு சொன்னீங்களா? ஆமா. அது எத்தனை மாடல் இருக்கு? நம்ம கிட்ட மொத்தமே 45 மாடல் இருக்கு. மாடல் 30 பீஸ். ஆனா நம்ம கிட்ட இருக்க ஒவ்வொரு மாடலும் நம்ம வியூவர்ஸ்க்கு இந்த வீடியோல காமிங்கண்ணா. சரிங்க தர்ணி, வாங்க காட்டுவோம். ஓகேண்ணா. இவரை பத்தி சொல்லுங்கண்ணா. தர்ணி இவரை பத்தி சொன்னோம்னா இது காலு மாடு தலைமலை நிக்கிறாரு. சரிங்கண்ணா. பின்னாடி பாத்தீங்கன்னா 5 தலை நாகம் தாண்டவம் ஆடுற மாதிரி சிவன். எத்தனை அடிங்கண்ணா வருது? இது 9 அடி வருது தர்ணி. ஓகே. இவரை பத்தி சொன்னோம்னா பேக்ரவுண்டு காளி வேஷத்துல பேக்ரவுண்ட் இருக்கு ஆச்சு. இவர் பாத்தீங்கன்னா ராஜா மாதிரி உட்காந்து இருக்காரு. இது என்ன வேட்டிலாம் வந்து ஒரிஜினல் வேட்டி மாதிரி இருக்கு. ஆமா, இந்த டைம் நாங்க ஒரிஜினல் வேட்டி துண்டெல்லாம் கட்டியிருக்கோம். இது ஒரு 8 அடி வரும். இவரை பத்தி சொன்னீங்கன்னா பின்னாடி பாத்தீங்கன்னா ஆர்ச்சி வரும். கதகளின்ட்டு இவர் பாத்தீங்கன்னா சோப்பால உட்காந்து இருக்காரு. இவருக்கும் நேச்சுரலா வேஸ்ட் ஆமா துண்டு போட்டிருக்கோம். இவரு 9 அடி வருவார் தண்ணி. 9 அடியா? ஆமா தண்ணி. இவரை பத்தி சொல்லணும்னா இவர் மோளத்தை மேல நிக்கிறாரு. இது ஆமா, இவர் பாத்தீங்கன்னா 2 பக்கம் எலி அடிக்கிற மாதிரி இருக்குது. ஆமா, இது நட்ராஜா ஸ்டைல்ல ஒரு கால் தூக்கிட்டு ஆடுற மாதிரி. இது 10 அடி வரும் தண்ணி. இவரை பத்தி பாத்தீங்கன்னா பேக்ரவுண்டில் யானை தலை பேக்ரவுண்டு வர மாதிரி. இவருக்கும் வெஸ்ட்டு துண்டு நேச்சுரலாக போட்டிருக்கோம். ஆமா ஆமா, அது ஆர்ச்சி. இது 7 அடி வரும். ஆமா தர்ணி. இவரை பத்தி பாத்தீங்கன்னா சோப்பால உட்காந்து அதிகாரம் பண்ற மாதிரி கால் மேல கால் போட்டு கையை வச்சுன்னு சைட்ல பாத்தீங்கன்னா அப்படியே சங்கு இருக்கும். ஆமா. இது ஆட்சி பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ஆட்சி கொஞ்சம் அகலமா பெருசாவும் இருக்கும். மயில் ஆட்சி மாதிரி இருக்கும். மேல பாத்தீங்கன்னா பாம்பு இருக்கும். இவரு 7 அடி வரும். பத்தி சொன்னோம்னா பேக்ரவுண்ட் ஆட்சியில் வந்து அந்த பக்கம் வந்து நந்தி வந்திருக்கு. சென்டர்ல பாத்தீங்கன்னா சூலம் வந்திருக்கு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சிவன் வந்திருக்காரு. இவரு கையில் பாத்தீங்கன்னா மேல சங்கு, இதுல பாத்தீங்கன்னா உடுக்க கையில வச்சுக்கிட்டு உட்காந்து இருக்காரு. இது 7 அடி வரும். நீ இவரை பத்தி சொன்னா இது லால்பாத் மாடலு. சரிங்கண்ணா. போன வருஷம் இது கொஞ்சம் டிமாண்டா இருந்தது மாடலு நம்ம கிட்ட. இந்த முறை போட்டிருக்கோம். போன வாட்டி சின்னதா இருந்தது. நம்ம போன வாட்டி சின்ன பீஸா இருந்தது. இந்த வாட்டி ஒரு 7-8 அடியா போட்டிருக்கோம். சரிங்கண்ணா. 8 அடிங்களா? ஆமா. ஓகேங்கண்ணா. இவரை பத்தி சொல்லணும்ண்ணா. இவரை பத்தி சொல்லணும்னா ஷர்ட் மாடலு. சரிங்கண்ணா. தலையில பாத்தீங்கன்னா தலைப்பாக்கெல்லாம் கட்டிட்டு சைட்ல பாத்தீங்கன்னா யானை, அந்த சைடு சோஃபா, கையில அந்த பக்கம் சோஃபா. இவரு 7 அடி வருவார். இவரை பத்தி சொல்லணும்ண்ணா. இவரை பத்தி சொன்னா பேக்ரவுண்ட் ஆச்சு பாத்தியானா நரசிம்மா. ஓகேண்ணா. இந்த சைடு பாத்தீங்கன்னா பாம்பு இருக்கு. சரிங்கண்ணா. இங்க பாத்தீங்கன்னா சிங்கம் இருக்கு.
இவரும் சோஃபால உட்காந்து இருக்காரு. சரிங்கண்ணா. இவர் எத்தனை அடிங்கண்ணா வராரு? இவரு 5-6 அடி வரும். இது பாத்தீங்கன்னா பின்னாடி வந்து பெருமாள் இருக்காரு. சரிங்கண்ணா. பேக்ரவுண்ட் ஆர்ச்சி. ஓகே. பெருமாள் இருக்காரு, மீன் இருக்கு, நந்தி, யானை நிறைய இருக்கு, சிங்கம், ரெண்டு பக்கம் சிங்கம் இருக்கு. சோஃபால உட்காந்து இருக்காரு. இவரு பாத்தீங்கன்னா இவர் எத்தனை அடிங்கண்ணா? இவரு 6 அடி. 6 அடிங்களா? சரிங்கண்ணா. ஓகேங்கண்ணா. இவரு பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ஆர்ச் வருது தர்ணி. சரிங்கண்ணா. ரெண்டு அந்த சைடு பாத்தீங்கன்னா ஆஞ்சநேயர் இருக்காரு. ஓகே. இந்த சைடு பாத்தீங்கன்னா கருடாழ்வார் இருக்காரு. கருடா இருக்காரு. கதை வச்சுட்டு உட்காந்து இருக்காரு. கதை வச்சுட்டு உட்காந்து இருக்க மாதிரிங்களா? இவர் எத்தனை அடிங்கண்ணா வராரு? இவரு 6 அடி வராரு. சரிங்கண்ணா. ஓகேங்கண்ணா. தண்ணி இவரு பாத்தீங்கன்னா 6 அடி சில ஹைட்டு. சரிங்கண்ணா. இவர் பாத்தீங்கன்னா தண்ணியில இருக்கிற மாதிரி பாம்பு. தண்ணியில 5 தலை பாம்போட. ஆமா, 5 தலை பாம்பு அடக்கிற மாதிரிங்கண்ணா? ஆமா. கால் வச்சிருக்காரு. கால் வச்சுன்னு தண்ணியில அப்படியே அடக்குற மாதிரி. இவர் எத்தனை அடிங்கண்ணா வராரு? இவரு 6 அடி வராரு. கிருஷ்ணர் மாடல். இல்ல பெயிண்டிங் அப்படி பண்ணிருக்கீங்க? இல்ல கிருஷ்ணர் மாடல் தான். கிருஷ்ணர் மாடல் தலை பார்த்து. சரிங்கண்ணா. ஓகேங்கண்ணா. இவரை பத்தி சொல்லணும்னா பேக்ரவுண்ட்ல வந்து கழுகு இருக்கு. சரிங்கண்ணா. அப்படியே பாத்தீங்கன்னா இது மூஞ்சி இங்க பாம்பெல்லாம் இருக்கு. சரிங்கண்ணா. அப்படியே இவரு 6 அடி. 6 அடிங்களா? இவரை பத்தி சொன்னோம்னா ராமர் மாடலு. அம்புற மாதிரி நிக்கிறாரு. போர்ல வந்து அம்புற மாதிரி. சரிங்கண்ணா. இவர் எத்தனை அடிங்கண்ணா? இவரு 6. எலி மேல உட்காந்து எங்க ரதம் எலி போற மாதிரி உட்காந்து போறாரு. எலி ரதத்துல போற மாதிரி. ஆமா. இவர் எத்தனை அடிங்கண்ணா வராரு? 4 அடி. இங்க இருக்க சிலைங்களை பத்தி சொல்லுங்க. தண்ணி இங்க பாத்தீங்கன்னா 7 மாடல் இருக்கு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாடல் இருக்கும். ஒவ்வொரு மாடல் இருக்கும். ஒவ்வொரு டிசைனு, கலர்ஸ், பெயிண்டிங் எல்லாமே ஒவ்வொரு மாடலா இருக்கும். சரிங்கண்ணா. இதெல்லாம் எத்தனை அடிங்கண்ணா வருது? இதெல்லாம் 5 அடியில இருந்து 4 அடி சொல்லுங்கண்ணா. இங்க இருக்கிறது பாத்தீங்கன்னா 3 அடியில இருந்து இருக்காங்க. ஒவ்வொரு மாடல். இது எத்தனை மாடல் இருக்கு? 10 மாடல் இருக்கும். சரிங்கண்ணா. ஓகேங்கண்ணா. ஆனா நம்ம இப்ப எத்தனாவது குடோன்ல இருக்கோம்? நம்ம பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் குடோன்ல இருக்கோம். ஃபர்ஸ்ட் குடோன்ங்களா? ஆமா. ஓகேண்ணா. இங்க எத்தனை அடியில இருந்து எத்தனை அடி இருக்குங்க? இங்க இந்த குடோன்ல பாத்தீங்கன்னா 10 அடியில இருந்து 18 அடி வரைக்கும் இருக்கு. 18 அடி வரைக்கும் சிலைங்க. எத்தனை மாடல் இருக்கு இந்த வாட்டி? 2026 உமாபுத்ரா ஆர்ட்ஸ் 100 மாடல்ஸ் இருக்கு இங்க ஃபர்ஸ்ட் குடோன்ல. ஆமா. சரிங்கண்ணா. சிவன் மாடல். சரிங்கண்ணா. சிவன் வேட்டி மாதிரி கட்டின்னு. ஓகே. பின்னாடி பாத்தீங்கன்னா பிரபாலாம் இருக்கு. இவரை பத்தி சொன்னோன்னு பாத்தீங்கன்னா பாலகிருஷ்ணர் விநாயகர் இவரு. சரிங்கண்ணா. அப்ப பக்கத்துல பாத்தீங்கன்னா ராதா. ஓகேங்கண்ணா. இந்த சைடு 2 சைடுமே மாடு கண்ணு குட்டி இருக்கு மாதிரி. ஆமா. இது ஹைட் பாத்தீங்கன்னா 8 அடி. ஓகேங்கண்ணா. இவரை பத்தி சொன்னோம்னா 15 அடி ஹைட். சரிங்கண்ணா. 15 அடிங்களா? ஆமா. சிம்பிளா உட்காந்துட்டு ரொம்ப பெருசா இருக்குவாரு. அகலமே ஒரு 10 அடிக்கு மேல வரும். அகலமே 10 அடி வரும். அவரு கிரீட்டம் தலையில பாத்தீங்கன்னா சிவன். சிவன் இருக்கு. நந்தி சிவன் மாடல் இருக்கும். ஓகேங்கண்ணா. பெருசு சிலை. ஓகே. பார்க்க கம்பீரமா இருக்கும். 15 அடிங்களா? ஆமா. அடுத்தது பாப்போம். சொல்லுங்கண்ணா. இவரை பத்தி சொன்னோம்னா 15 அடி ஹைட். சரிங்கண்ணா. பாம்பு சுத்திக்கிட்டு இந்த சைடு 3 பேர், அந்த சைடு 3 பேர் இருப்பாங்க. ஓகேங்கண்ணா. பின்னாடி பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட் பாத்தீங்கன்னா மயில் வரும். மயிலுங்களா? ஆமா. அப்புறம் நாகம். இவரை பத்தி சொல்லுங்கண்ணா. தண்ணி இவரை பத்தி சொன்னோம்னா வார்த்தையே இல்லை தண்ணி. எதனால பாத்தீங்கன்னா அது ஷெட்லயே இதுதான் பெரிய சிலை. எத்தனை அடிங்கண்ணா வருது? இது பாத்தீங்கன்னா 18 அடி வரும். 18 அடிங்களா? 18 அடி வரும். இது குறைஞ்சு போச்சு. இது பேஸே பாத்தீங்கன்னா ஒரு 10 அடி வரும். சரிங்கண்ணா. இவர் என்ன மாடல் என்னங்க இருக்காரு? இவரு சாதாரணமா உட்காந்து சோப்பமல்ல சைடுல உட்காந்து. ஓகேங்க. இங்க கிட்ட பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் உட்காந்து இருக்கிற மாதிரி. கிருஷ்ணருங்களா அது? ஆமா. சரிங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எலி. பேக்ரவுண்ட் பாத்தீங்கன்னா ஆர்ச்சிங்க. அடுத்தது பாப்போம். இவரை பத்தி சொல்லணும்னா தண்ணி இவரை பத்தி சொன்னோம்னா இவரும் 18 அடி தான் ஹைட்டு. சரிங்கண்ணா. இவரு பாத்தீங்கன்னா பார்வதி சிவன் 2 சைடுமே காதுல இருக்க மாதிரி. ஆமா. காது பக்கத்துல. ஓகேங்கண்ணா. டிசைன் பெயிண்ட் பண்ணா சூப்பரா இருக்கும். சரிங்கண்ணா. 2 சைடுல பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் நந்தி, ஒரு பக்கம் சிங்கம். சரிங்கண்ணா. இவர் எத்தனை அடிங்கன்னா? 18ங்களா? 18. ஓகேண்ணா. இவரை பத்தி சொல்லணும்னா தண்ணி இவரை பத்தி சொன்னோம்னா இவரு ஹைட்டு வந்து பாத்தீங்கன்னா 11 அடி. சரிங்கண்ணா. இவர் வந்து மயில் வாகனத்துல போற மாதிரி. ஓகேண்ணா. ரதத்துல போற மாதிரி. ஆமா. ரதத்துல போற மாதிரி. அந்த சைடு பாத்தீங்கன்னா பாம்பு இருக்கும். லெஃப்ட் சைடு பாத்தீங்கன்னா முருகர் இருப்பாரு. சரிங்கண்ணா. அதே மாதிரி திரிசூலம் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து பிளைன் ஆர்ச். ஆமா. சரிங்கண்ணா. இவரை பத்தி சொல்லுங்கண்ணா. தண்ணி இவரை பத்தி சொன்னோம்னா சிவன் மாடல். சரிங்கண்ணா. தாண்டவன் இது ஸ்டைல் இருப்பாரு. ஓகேண்ணா. இவரு பேக்ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா சூரிய பிரபா ஆட்சி மாதிரி. ஓகே. இவரு கிரீட்டம் தலை பக்கத்துல பாத்தீங்கன்னா 5 தலை நாகத்தோட கீழே வந்து அசுரன். ஆமா. இது உட்கார்ந்து இருப்பாரு. இதுதான் இவரை பத்தி. எத்தனை அடிங்க வராது? இது ஹைட் பாத்தீங்கன்னா 12 அடி. 12 அடிங்களா? ஆமா. சரிங்க. அடுத்தது பார்ப்போம். இவரை பத்தி சொல்லணும்னா என்னடா கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்க மாதிரி இருக்காரு. இவர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருப்பாரு தண்ணி. எதனால இவர் ஹைட் வந்து பாத்தீங்கன்னா 12 அடி. ஓகே. 5 தலை விநாயகர் இவரு. 5 தலை விநாயகர். ஆமா. சரிங்க. பேக்ரவுண்ட் பாத்தீங்கன்னா ஆர்ச்சி வரும். அவ்வளவு சாதாரணமா உட்கார்ந்து இருப்பாரு. நார்மலா உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஆமா. பாத்தீங்கன்னா 12 அடி ஹைட். சரிங்கண்ணா. மேல பாத்தீங்கன்னா பார்வதி. ஓகே. இந்த 2 சைடு பாத்தீங்கன்னா காளை மாடு இருக்கு. ஆமா. இவரு பாத்தீங்கன்னா சண்டைக்கு போற மாதிரி கையெல்லாம் வச்சுக்கின்னு ஒரு ஸ்டைலா கோவமா எங்க போற மாதிரி இருப்பாரு. சரிங்கண்ணா. தண்ணி இது வந்து 12 அடி ஹைட். ஓகே. மேல பாத்தீங்கன்னா லட்சுமி.
ம் 2 சைடுமே யானை. ஓகே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சரஸ்வதி, ஓகேண்ணா இந்த சைடு பார்த்தீங்கன்னா சிங்கம் கம்பீரமா இருக்கும் பாருங்க. ம். இங்க பார்த்தீங்கன்னா மயில் இருக்கும். இதை பத்தி சொன்னோம்னா இது 12 அடி ஹைட்டு. ஓகேண்ணா இவர் பார்த்தீங்கன்னா பெருமாள் மாடல் இவரு. பெருமாள் மாடல் ஸ்டாண்டிங்ல இருக்கு. ஆமா ஸ்டாண்டிங்ல இருப்பாரு. சைடு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணரு, ம் அந்த சைடு பார்த்தீங்கன்னா ராதா. அதான் கோயில் கோபுரம் மாதிரி ஆச்சு அது ஆர்ச்சி. பேக் சைடு. சரிங்கண்ணா இவரு 12 அடிங்களா? ஆமா. ஓகேண்ணா தர்ணி இவரை பத்தி சொல்லணும்னா இது 12 அடி ஹைட் இது. ஓகேண்ணா இது பார்த்தீங்கன்னா கோயில் டெம்பிள் இது கோபுரம் இருக்குல்ல ஆமாண்ணா அந்த மாதிரி இருக்கும் அந்த மாலையெல்லாம். கிரீடம். ஆமா கிரீட்டம் எல்லாம் அது பெயிண்ட் அடிச்சாதான் அதனோட தனியா அது ஒரு ஸ்டைலா தெரியும். ஓகேண்ணா சூப்பரா இருக்கும். அந்த சைடு பாத்தீங்கன்னா அங்க ஒரு சிலை இருக்கும். ஆ. இந்த சைடு பாத்தீங்கன்னா இங்கேயும் சிலை இருக்கும். சரிங்கண்ணா. சைடு பாத்தீங்கன்னா ராமன் லட்சுமணன். சைட்லைங்களா? ஆமா சைடுல. சரிங்கண்ணா இவர் எத்தனை அடிங்கண்ணா? இது 12 அடி தான். சரிங்கண்ணா இவரை பத்தி சொல்லுங்கண்ணா. இவரை பத்தி சொன்னோம்னா 12 அடி ஹைட்டு. ஓகே இவரு பாத்தீங்கன்னா அவரோட அப்பாவே கட்டி பிடிச்சின்னு இருக்கிற மாதிரி இருக்கிறாரு. சிவலிங்கத்தை கட்டி பிடிச்சிட்டு. ஆமா சிவலிங்கத்தை கட்டி பிடிக்கிறாரு. ஓகேண்ணா மேல பாத்தீங்கன்னா பார்வதி அவங்க. ஓகேண்ணா அவங்க பாத்தீங்கன்னா மேல இருந்து அபிஷேகம் பண்ற மாதிரி. ஓகே சிவலிங்கத்துக்கு. ஆமா. சரிங்கண்ணா இது எத்தனை அடிங்கண்ணா? இது 12 அடி. ஸ்டாண்டிங் பொசிஷன்ல இருக்கு. ஆமா ஸ்டாண்டிங் பொசிஷன் இது. சரிங்கண்ணா ஓகேங்கண்ணா. இவரை பத்தி சொன்னா இவர் வந்து ஹைட் வந்து 12 அடி. ஓகேண்ணா இவர் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் மாடலு. புல்லாங்கோல் வச்சுக்கிட்டு கிருஷ்ணர் மாடல் இருக்காரு. இன்னும் புல்லாங்கோல் வைக்கணும். ஆ பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா நந்தி. ஓகேண்ணா இந்த சைடில் பார்த்தீங்கன்னா சரஸ்வதி. சரஸ்வதி இருந்து உட்காந்துருக்க மாதிரி. ஆமா. இவரை பத்தி சொல்லுங்கண்ணா. தண்ணி இவரை பற்றி சொன்னால் இவர் வந்து ஹைட் வந்து 12 அடி. ஓகேண்ணா இவர் பார்த்தீங்கன்னா நாங்கள் படம் எடுக்கும் படம் எடுக்கிறது மேலே நடராஜ ஸ்டைலில் தாண்டவம் ஆடுறாரு. ஆடுற மாதிரி ஸ்டைல் அது. சரிங்கண்ணா இந்த பக்கம் அந்த பக்கம் பாம்பு தான் இருக்கும். 9 தலை இருக்கும். சுத்திலும் பாம்புக்கு நடுவில் நிற்கிறாரு. ஆமாம் நடராஜர் மாதிரி. ம். சரிங்கண்ணா பத்தி சொல்லுங்கண்ணா. பார்க்கவே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்காரு. இவர் வந்து பார்க்கவே டிஃப்ரெண்ட்டு தான். இந்த மாடல் நியூ மாடல் எல்லாம் நல்ல ஒரு இது. ஓகேண்ணா இந்த வருஷம் ட்ரெண்டிங் இருக்கு. ஆமா ரொம்ப ட்ரெண்டிங்ல இருக்கு. ம். இது பாத்தீங்கன்னா 12 அடி ஹைட்டு. ஓகேண்ணா இது இந்த மாடல் என்னன்னா சிவன் மாடல். இது ஆ சிவன் டைப்ல குழந்தை மாதிரி ருத்ராட்சி மேல ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா புலி ம் ம் வேட்டி புலி தோல் எல்லாம் கட்டிட்டு இருப்பாரு. சரிங்கண்ணா அடுத்து சொல்லுங்கண்ணா. தர்ணி இவர் பாத்தீங்கன்னா இவர் 15 அடி ஹைட்டு. இவரு ஓகேண்ணா மேல பாத்தீங்கன்னா 5 தலை நாகம். ஓகே பேக்ரவுண்டு ஆச்சு. ஆ அதே மாதிரி பாத்தீங்கன்னா கிரீட்டு பாத்தீங்கன்னா பிரம்மன். சரிங்கண்ணா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த சைடு பாத்தீங்கன்னா 4 குதிரை இருக்கும். ஓ 4 குதிரைங்களா? ஆமா. சரிங்கண்ணா இவர் சாதாரணமா உட்காந்து இருப்பாரு. ஓகேண்ணா பத்தி சொல்லுங்கண்ணா. தண்ணி இவரை பத்தி சொன்னா இவர் ஹைட்டு பாத்தீங்கன்னா 15 அடி. ஓகேண்ணா இவர் அகலமே கொஞ்சம் அகலமாக பெருசாக தான் இருக்கும். ஓகேண்ணா பேக்ரவுண்டு பார்த்தீங்கன்னா ஆச்சு இருக்கும். ம் அவர் கிரீட்டத்தில் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் ஓகே கிளி வச்சுன்னு இருக்கிற மாதிரி இருப்பார். சரிங்கண்ணா ஸோ அந்த பக்கம் மயில் ஓகே சோஃபாவில் உட்காந்துருக்கு. சோஃபாவில் உட்காந்து ஒரு சைடில் சாஞ்சி மாதிரி உட்காந்து இருப்பார். ஓகேங்கண்ணா அடுத்தது பார்ப்போம். இதை பற்றி சொல்லுங்கண்ணா. தர்ணி இவர் பார்த்தீங்கன்னா இவரு நல்ல மாடலு நல்ல ட்ரெண்டில் இருக்கார். இவர் போன வருஷம் ஹைதராபாத்தில் ட்ரெண்டிங்கில் இருந்த சிவன் மாடல். ஆமாம் சிவன் மாடலு. ஓகேண்ணா இவர் ஹைட்டு பார்த்தீங்கன்னா 14 அடி. சரிங்கண்ணா அந்த சைடு காதில் இந்த சைடும் காதில் நாக சிறுசு இருப்பார். ஆ ஆ இன்னும் அந்த கழுத்துல எல்லாம் பார்த்தா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக டைமண்ட் நெக்லஸ் மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருப்பாங்க. கும்பிகையிலையும் நல்லா. ஆமாம் பெயிண்ட் பண்ணால் சூப்பராக இருக்கும். சரிங்கண்ணா இவர் 14 அடிங்களா? ஆமாம். ஓகேண்ணா அடுத்தது பார்ப்போம். பற்றி சொல்லுங்கண்ணா. தர்ணி இவரை பற்றி சொல்லணும்னா ஹைட்டு வந்து 14 அடி. ஓகேண்ணா இவர் அகலமே 10 அடி வருவார். ஆ இவர் பார்த்தீங்கன்னா நந்தியில் ஆ ஒத்த காலில் நிற்கிற மாதிரி ஸ்டைலாக சரிங்கண்ணா சிவன் மாடலில் இருப்பார். ஓகே வெயிட். அதில் நந்தி இருக்கும். இந்த சைடு 2 நந்தி அந்த சைடு 2 நந்தி. ஆமாம் ஸ்டைலாக நிற்கிற மாதிரி ஸ்டைலாக நிற்குவார் ஒத்த காலில். ஓகேண்ணா அடுத்தது பார்ப்போம். சொல்லுங்கண்ணா. இவரை பற்றி சொன்னால் ஹைட்டு வந்து 14 அடி. ஓகேண்ணா மேலே பார்த்தீங்கன்னா வெங்கடேஷ் பெருமாள். ஆ வெங்கடேஷ் சங்கு சக்கரம். சரிங்கண்ணா இங்கே இப்போ கீழே பார்த்தீங்கன்னா இவர் என்ன நந்தி மேலே உக்கான்னு இருக்கிற மாதிரி சாஞ்சிட்டு சைடாக இருக்க மாதிரி. ஆமாம். சரிங்கண்ணா 14 அடியா? ஆமாம். சரிங்கண்ணா இது ஒரு அகலமே இதுவும் ஒரு 10 அடி வரும். அகலமே 10 அடி வரும். பெயிண்ட் பண்ணால் சூப்பராக இருக்கும். ஓகேண்ணா பெருமாள் மாடல். பெருமாள் மேலே பெருமாள் இருப்பார். சரிங்கண்ணா நான் இவரை பற்றி சொல்லுங்கண்ணா. இவரை பற்றி சொன்னா 10 அடி ஹைட்டு. சரிங்கண்ணா பின்னாடி ஆச்சு பார்த்தீங்கன்னா சூலம் ஆச்சு. சூலத்தோட ஆச்சு. சூலத்தோட ஆச்சு. ஆ. இந்த 2 சைடு பார்த்தீங்கன்னா புலி. ஆமாம் கால் மேலே கால் போட்டு உட்காந்துட்டு டான்ஸிங் பொசிஷனில் போட்டு உட்காந்துட்டு கொஞ்சம் ஃபோர்ஸாக ஸ்டைலாக இருப்பார். சரிங்கண்ணா ஓகேண்ணா. இப்போ பார்த்தீங்கன்னா 10 அடி ஹைட்டு இவர். சரிங்கண்ணா 2 பக்கமே யானை இருக்கும். யானை 4 யானை. 4 யானை இங்கே 2 யானை அங்கே 2 யானை. சரிங்கண்ணா ஆச்சு. ஓகேங்கண்ணா அப்படியே சாஞ்சிக்கிட்டு ஸ்டைலாக யானை பேக்ரவுண்ட் ஆரிச்சு சைடில் வந்து சாஞ்சிட்டு கையெல்லாம் ஸ்டைலாக இருப்பார். சரிங்கண்ணா இவரு 10 அடிங்களா? ம் ஓகேண்ணா சொல்லுங்கண்ணா. தண்ணி இவரை பற்றி சொல்லணும்னா இவரும் சோளம் ஆச்சு. இது சரிங்கண்ணா சாதாரணமாக பிளைனாக உட்காந்துட்டு இருக்காரு. உட்காந்து நம்ம இப்போ எத்தனாவது குடோன்லண்ணா இருக்கோம்? நம்ம இது 2வது குடோன்ல இருக்கோம். தண்ணி இங்கே என்ன மாடல்லண்ணா இருக்கு? இங்கே வந்து ஆன்டிக் பீஸ். ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்டிக் தான். ஃபுல் அண்ட் ஃபுல்லு
இங்கே மொத்தம் எத்தனை சிலைங்கண்ணா இருக்குது? இங்கே 40 மாடல் இருக்குது தரணி இப்போதைக்கு. 40 மாடல் எல்லாம் ரெடி ஆயிடுச்சிங்களா? ரெடி பண்ணிட்டு இருக்கு. ரெடி பண்ணின்னு இருக்கோம். ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமாம், ஒன்று யாராச்சும் வந்து இந்த மாதிரி பண்ணி கொடுங்கன்னா பண்ணுற மாதிரி இல்லை. ஒன்றும் கஸ்டமைஸ் பண்ணுறது கஸ்டமைஸ் ஒன்றும் பண்ணுற மாதிரி இல்லை. ஓகேண்ணா. இப்போதைக்கு பண்ணிட்டோம். 40 மாடலுமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாடல் தான். சரிங்கண்ணா. எத்தனை அடியிலிருந்து எத்தனை அடி வரைக்கும் சார்? இங்கே 10 அடியிலேருந்து 15 அடி வரையும். 15 அடி வரைக்கும். சரிங்கண்ணா. இங்கே இருக்க ஒவ்வொரு சிலையாக நம்ம வியூவர்ஸ்க்கு இந்த வீடியோவில் காமிங்க காட்டுவோம். சொல்லுங்கண்ணா. இவரை பற்றி சொன்னோன்னா இவர் ஹைட் வந்து 15 அடி. இவர் ஓகேண்ணா. நந்தி மேலே நிற்கிறாரு, ஸ்டைலாக நிற்கிறாரு. சூலாயத்தை பிடிச்சிட்டு பிடிச்சின்னு நட்ராஜா ஸ்டைலில் அப்படியே. சரிங்கண்ணா. அடுத்தது பார்ப்போம். அதான் விநாயகர் தலைக்கு பதிலாக நந்தி தலை ஒட்டி இது இப்போதான் நாங்கள் ரெடி பண்ணின்னு இருக்கிறோம். ஓகேண்ணா. இவர் வந்து நந்தி, இவர் மேலே வந்து விநாயகர் நிற்கிற மாதிரி ரெடி பண்ணுறோம். இதுக்கு மேலே ஸ்டாண்டிங். ஆமாம். இது எத்தனை அடிங்கண்ணா வருது? இவர் 15 அடி வருவார். 15 அடிங்களா? சரிங்கண்ணா. நான் இவரை பற்றி சொல்லுங்கண்ணா. இவரை பற்றி சொன்னால் இவர் ஹைட் வந்து 15 அடி. ஓகேண்ணா. இவர் வந்து சிவன் மாடல். இவர் சரிங்கண்ணா. மேலே பார்த்தீங்கன்னா கிரீடத்தில் பார்த்தீங்கன்னா 5 தலை நாகன்னு. இவர் காது பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும். இந்த சைடு 3 கை, அந்த சைடு 3 கை. சரி. உட்காந்து இருக்கிறது, உட்காந்துட்டு இருக்கு, சமணங்கால் போட்டு உட்காந்துட்டு இருக்க மாதிரி. சரிங்கண்ணா. அடுத்து பார்ப்போம். பற்றி சொல்லுங்கண்ணா. தண்ணி இவர் பார்த்தீங்கன்னா இவரோட ஹைட் பார்த்தீங்கன்னா 15 அடி. ஓகேண்ணா. 3 தலை விநாயகர். 3 தலை விநாயகர். ஆமாம், சாதாரண உட்காந்துட்டு சாஞ்சின்னு இருக்கிற மாதிரி இருப்பார். இல்லை கோடாலி வேல்லாம் வச்சிருக்காரு. வேலு திரிசூலம் இவர் வச்சுன்னு இருப்பார். சரிங்கண்ணா. இவரை பற்றி சொல்லுங்கண்ணா. இவர் பார்த்தீங்கன்னா இவரும் ஹைட்டு வந்து 15 தான். ஓகேண்ணா. இவர் பார்த்தீங்கன்னா தாமரை பூ மேலே நிற்கிற மாதிரி. இன்னும் கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்கு. சரிங்கண்ணா. அடுத்தது பார்ப்போம். பற்றி சொல்லுங்கண்ணா. இவரை பற்றி சொன்னால் இவரும் ஸ்டாண்டிங் பொசிஷன் தான். பேக்ரவுண்டு பார்த்தீங்கன்னா சூர்யா ஆட்சி. இவர் ஓகேண்ணா. 8 கை வரும். 8 கையில் ஆயுதத்தோட வரும். இன்னும் கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்கு. சரிங்கண்ணா. பற்றி சொல்லுங்கண்ணா. ஜர்னி இவரை பற்றி சொன்னால் முதல்ல போட்ட பீஸே இதுதான். நம்ம ஆன்டிக் பீஸ் முதல்ல இந்த வருஷம் 2026 மாடலு. ஓகேண்ணா. இவர் தான் போட்டு நம்ம பூஜை பண்ணது. ஓகேங்க. சிவன் மாடலு சூப்பராக நல்லா இருக்கும். இவரும் ஹைட்டு 15 அடி தான். 15 அடிங்களா? ஆமாம். இது நல்லா அகலமாகவே இருக்கு. ஆமாம், அகலமாகவும் இருக்கும். பெயிண்ட் பண்ணால் சூப்பராக இருக்கும். சரிங்கண்ணா. அடுத்தது பார்ப்போம். பற்றி சொல்லுங்கண்ணா. தர்ணி இவரை பற்றி பார்த்தீங்கன்னா இவர் வந்து காளி. சரிங்கண்ணா. காளி மாடலு. இவர் கையில் வந்து இன்னும் சூலம், ஆயுதம், கோடாலி, கத்தி, இன்னும் நிறைய வேலை இருக்கு. காளி மாதிரி எதுவும் தெரியலையாண்ணா? இல்லை, அதான் இன்னும் நிறையா இருக்கு. இன்னும் வேலை இருக்குங்க. ஆமாம், இன்னும் நிறைய வேலை இருக்கு. அதான் காளி ஆக்ரோஷமா முடியெல்லாம் விரிச்சுக்கிட்டு அந்த மாதிரி இருக்கும். முடியெல்லாம் விரிச்சுட்டு வர மாதிரி. ஆமாம், முடியெல்லாம் விரிச்சுக்கிட்டு இன்னும் கொஞ்சம் வேலை இருக்கு. இவர் எத்தனை அடிங்கண்ணா? 13 அடி. சரிங்கண்ணா. பற்றி சொல்லுங்கண்ணா. தர்ணி இவர் பார்த்தீங்கன்னா ஒரு கல் மேலே உக்காந்து 3 தலை சாதாரணமாக தியானம் பண்ணுற மாதிரி. ஆமாம். 3 தலை வச்சிங்கன்னா செம்மையாக சூப்பராக இருப்பார். சரி. தியானம் பண்ணுற மாதிரி. இவர் எத்தனை அடிங்கண்ணா? இவர் 15 அடி தான். சரிங்கண்ணா. பற்றி சொல்லுங்கண்ணா. தர்ணி இவரை பற்றி சொன்னோன்னா இவரும் 15 அடி ஹைட்டு. சரிங்கண்ணா. இவர் பேக்ரவுண்டு பார்த்தீங்கன்னா சூரிய ஆட்சி. சூரியன் ஆட்சிங்களா? ஆமாம், சூரியன் ஆட்சி. அவர் கையில் பார்த்தீங்கன்னா சூலம். சரிங்கண்ணா. உட்காந்து இருப்பார். ஓகேண்ணா. சொல்லுங்கண்ணா. தர்ணி இவரை பற்றி சொன்னோன்னா இவர் வந்து ஹைட்டு வந்து 12 அடி. ஓகேண்ணா. இவர் பார்த்தீங்கன்னா 5 தலை. 5 தலைங்களா? 5 தலை விநாயகர். இவர் பார்த்தீங்கன்னா மாமூலாக உட்காந்து இருக்கிறாரு. பிரம்மாண்டமாக இருக்கும். சரிண்ணா. தர்ணி இவர் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக உட்காந்து இருப்பார். ஓகேண்ணா. பேக்ரவுண்டு பார்த்தீங்கன்னா மொத்தமே கோடாலி ஆர்ச்சி. ஆமாம், கோடாலி ஆர்ச்சி. புக்கிங் நம்ம எப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம்? May 1 புக்கிங் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அப்போ தான் நமக்கு ப்ரைஸ் டீட்டெயில் எல்லாமே தெரியும். ஆமாம், டீட்டெயில் அப்போ தான் தெரியும். ஷாப்போட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா, அட்ரஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து சித்தூர் மாவட்டம் பூமிரெட்டிப்பள்ளி. இது ஓகேண்ணா. உமாபுத்ரா ஆர்ட்ஸு. ஓகே. இது நம்ம வேலூர் மாவட்டம் பக்கத்தில். வேலூர்லேருந்து ஒரு 40 கிலோமீட்டர். இங்கே ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல் ரெண்டுமே பண்ணுவோம். ஹோல்சேல் வந்து நம்ம 3வது குடோன் ஏற்கனவே வீடியோ பண்ணியிருப்போம். ஆமாங்கண்ணா. 3வது குடோனில் இருக்கும். ஹோல்சேல் எடுக்கிறவங்க வந்து நேரில் வாங்க. நேரில் வந்துட்டு பார்த்துட்டு பீஸ் பாருங்கள். ஓனர்கிட்ட வந்து பேசிட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். ஹோல்சேலுக்கு கொடுப்பாரு. எத்தனை பீஸ் வேணும்னாலும் 10 இன்ச்சிலிருந்து 8 அடி வரைக்கும் ஹோல்சேல் நம்மகிட்ட கொடுக்குறீங்க. உமாபுத்ரா ஆர்ட்ஸோட 3 குடோனில் இருக்க விநாயகர் சிலை கலெக்ஷன்லாம் மோஸ்ட்லி இந்த வீடியோவில் பார்த்துருப்போம். பார்க்காத சிலைங்களை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம இப்போ பார்த்த சிலைங்களோட ப்ரைஸ் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை எவ்வளோ ஷேர் பண்ணி நம்ம சேனலை 50,000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண வைக்கிறீங்களோ, அந்த 50,000 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆன உடனே நம்ம இப்போ பார்த்த எல்லா சிலைங்களையுமே ப்ரைஸ் டீட்டெயிலோட நம்ம டில்லி பாபு அண்ணா சொல்லுவார். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.